எனக்குன்னு ஸ்பெஷலா நான் மனசுல விரும்பினது எல்லாத்தையும் கிஃப்டா கொடுத்திருக்கீங்க. இதை எப்பவுமே என்னால மறக்க முடியாது. தேங்க்யூ 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 வெரி மச். மாப்பிள்ள சார், ஜிந்தா அலைக்கடி வேலையெல்லாம் பண்ணி டெடி பியர் கொண்டு வரீங்க, பல வகை ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. அதே ஜிந்தா அலைக்கடி வேலையை மாப்பிள்ளை கத்து கொடுத்து நம்ம மாப்பிள்ளை ஏதாவது ஒரு கிஃப்ட் கொண்டு வர சொல்லுங்களேன். அதுக்கு என்ன, கத்து கொடுத்துருவோம். ஆமா, யாருக்கு கிஃப்ட் தரணும்னு ஆசைப்படுறாரு? யாருக்கு கிஃப்டா? இது என்ன கேள்வி மாப்பிள்ள சார்? என் மாப்பிள்ளை எப்ப கிஃப்ட் கொடுத்தாலும் வெண்ணிலாக்கு மட்டும்தான் கொடுப்பார், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அக்கா, உங்களுக்கு என்ன வேணுமோ மனசுல நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்க என்ன நினைச்சீங்கன்றத என்கிட்ட சொல்லணும். அண்ணி சொல்லுங்க. நீ மாமா வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன மாப்பிள? காதை கொடுங்க மாமா. ஓகேவா? இந்த கட்சி வச்சுக்கங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. வெண்ணிலா வெளியே வருவாயா, விழியிலே வெளிச்சம் தருவாயா, இரவிலே தவிக்க விடுவாயா, அருகிலே அணைக்க வருவாயா, பாலொளி குடிக்க தருவாயா, தாக்கத்தில் தவிக்க விடுவாயா, நிலவே நீ பூக்கள் சூடி எம் வா. சூப்பர் முத்து மாமா, நான் நினைச்சதை அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. நீ இதை தவிர வேற என்னத்தை நினைப்ப? சந்தோஷமா? அப்பா என்ன சிரிப்பு. என்னக்கா, கிஃப்ட் ஆசைப்படுறது கூட சமையல் பொருளா தான் ஆசைப்படுவீங்களா? உங்களுக்குன்னு தனியா விருப்பப்பட்டது எதுவுமே இல்லையா? எல்லாருக்கும் சமைச்சு போட்டு அவங்க சிரிக்கிறத பாக்குறது தான் எனக்கு பெரிய கிஃப்டே. கலக்கிட்டீங்க அண்ணி, கலக்கிட்டீங்க. ஓகே, இப்ப நம்ம பார்ட்டியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜனனிக்கு கேக் வெட்டுறோம். என் கௌதம், கேக்கு கூட காத்துல தானா? இல்ல, அது நிஜமாவே வாங்கி வச்சிட்டேன். கார்த்திக் மாமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஜனனி வா 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 வா. ருத்ரா, ருத்ரா, Happy birthday to you. Happy birthday to you. எந்திரிச்சு வா, ரூமை விட்டு வெளியே வா. வா. அந்த கத்தியை எடு. அந்த ஷாண்டிலியர் லைட் இருக்கு பாரு,
லைட் இப்போ கீழே விழணும். நீ போய் லைட்டை கட்டிருக்கிற அந்த கயிறை அறுத்து விடணும். என்னாச்சு? ஏய், ஜனனி, என்னாச்சு? ஜனனி, ஏய், ஐயோ, ரத்தம் வருது. ஒண்ணு இல்ல, கையெடு. ஒண்ணு இல்லடா. பயப்படாத. முதல்ல உட்கார வைங்க. தண்ணி கொடுங்க. பயப்படாத. எப்படி நடந்து விழுந்துச்சு? என்ன நடக்குது இங்க? ருத்ரா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, மாமா. டேய், மாமா. டேய். மாமா. முத்து மாமா. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? எது கயிறு எடுத்து விட்ட? எது இது மேல பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? எந்த கயிறுப்பா? யார் அறுத்து விட்டா? கயிறு அறுத்து விட்டுட்டு யார் அறுத்து விட்டான்னு கேக்குறியா? ஒன்னும் சொல்லி தப்பு இல்ல. உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டல, அதனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நீ போய் வர பேசிட்டு இருக்க. நீ போய் பேசுற நீ? ஏன் முத்து மாமா இவ்வளவு கோவப்படுற? சின்ன புள்ள தாங்க மாட்டா. எது? சின்ன புள்ள தாங்க மாட்டாளா? சின்ன புள்ள பண்ற வேலையை பண்ணிருக்காவ? எவ்வளவு ஆபத்துல விஷயம் பண்ணிருக்கா? அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? கயிறு அறுத்து விட்டுட்டு அப்புறம் யாருன்னு என்ன கேக்குற? என்கிட்ட போய் பேசுறா? எவ்வளவு தைரியம் வந்துச்சு அவளுக்கு? எனக்கு நிஜமாவே எதுவுமே தெரியலப்பா. தூங்கிட்டு இருந்தனா, எப்படி இங்க வந்த, எப்படி கயிறு அறுந்து விழுந்ததுன்னு எதுவுமே எனக்கு தெரியலப்பா. என்ன நம்புங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. மாப்ள, இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது தெரியுமா? ருத்ரா குட்டி, இப்படி முக்கியமானது கிழிச்சு போடலாமா? தப்பு இல்லையா? நானா கிழிச்சு போட்டேன்.
மாப்பிள்ள அது மட்டும் இல்லடா, ராத்திரி மொட்டை மாடியில் கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஜனனியும் கௌதமும் என்கிட்ட சொன்னாங்கடா. டேய் என்னடா நீ என்கிட்ட சொல்லிருக்கீங்களா? இல்லை என்ன விளையாட்டு விஷயமா இது? எவ்வளவு சீரியஸான விஷயம், இதை போய் ஏட்டு மறைச்சிருக்க? ஜெனியோட பர்த்டே வந்துட்டு போட்டோம், அதுக்கு இதை ஏன் மறைச்ச? டேய் என்ன பாய மூடுறா, இல்லடா. என்ன வெண்ணிலா, நீ அதை என்கிட்ட சொல்லிருக்கல, எதுக்கு நீ மறைச்ச? நான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்பதான் தெரியுது எல்லாத்துக்கும் காரணம். ஏய் ஸ்வேதா, புத்து மாமா மாமா என்ன பண்ண? என்ன மாமா என் சொல்றீங்க? பொண்ணை என்ன பண்ண? மாமா, ஏய், என் பொண்ணை என்னடி பண்ண? நான் எதுவுமே பண்ணலையே மாமா. ஏய் வாய மூட. என்ன வேலை பண்ணிருக்க? நீ தான் பண்ணிருக்க. நீ பண்ணாம எதுவும் கொடுக்கவா இந்த மாதிரிலாம் பண்ணுவாளா? இங்க பாருங்க மாமா, அவ சின்ன புள்ள ஏதோ செய்யறா. அவ செய்யறதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும்? அவ ஏதோ பேப்பரை கிழிச்சிட்டா செஞ்சிட்டான்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? எப்போவாவது இந்த ருத்ரா ஒரு தடவையாவது என்ன தேடி வந்திருக்காளா? எப்போ இந்த வெண்ணிலா கிட்ட தான் இருப்பா. வெண்ணிலாவுக்கு என்ன தெரியும்? ஒரு குழந்தைய வளர்க்க தெரியுமா? ஏதாவது படிச்சாவது இருக்காளா? அப்படிப்பட்டவ கிட்ட வளர்றப்போ அவளும் அப்படிதான் இருப்பா. பைத்தியம் மாதிரி இருக்கா, லூஸ் மாதிரி நடந்துக்கிறா. அப்படியே சேம் டு சேம் வெண்ணிலா மாதிரி தான். என்ன யார பார்த்து என்னடி சொன்ன? என் பொண்ணு பைத்தியம் சொல்றேன். மாமா எல்லாரும் முன்னாடி என்னைய அடிச்சிட்டீங்கல்ல, என் கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், உங்க பொண்ணு பைத்தியம் தான், பைத்தியம் தான், பைத்தியம் தான். நல்லா அடிச்சனா என் கைக்கு தான் அசிங்கம். எந்த அசிங்கத்துக்கும் கவலைப்பட ஒன்னு அடிச்சு நான் என்ன அசிங்கப்படுத்திக்க விரும்பல. நல்லா ருத்ரகுட்டி, உனக்கு என்னடா ஆச்சு செல்லம்? ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல, நான் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு தெரியலப்பா. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வரேன். என்னடா அதெல்லாம்? எங்கடா கூப்பிடுறப்போ? டேய் தயவு செஞ்சு வர சொல்றேன். ஏய் என்னடா? என்ன சொல்றா? நீ கொஞ்சம் பொறுமையார. என்னடா பொறுமை? என்னடா பேசுறா அவ? என் குழந்தைய பார்த்து அவ பைத்தியம் சொல்றா. கண்டம் தொடும் அங்கே வெட்டி போட்டுரும் சொல்லிட்டேன். மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையாரா. ஸ்வேதை படிச்சோ திட்டியோ பிரயோஜனம் இல்லை. ருத்ரா குட்டியை பாடுறா, பாவுண்டாவ. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. முதல்ல நம்ம அவளை காப்பாற்றணும்டா. ருத்ரா, ருத்ரா என்ன பாரு, என்ன பாரு. இங்கிருந்து நேரா உன் அப்பா ரூமுக்கு போ. உன் அப்பா ரூம்ல இருக்கிற சித்ரா அம்மா படத்தை உடைக்கணும்.
ஓடு. குழந்தடா அவ. ருத்ரா, ருத்ரா எங்க போற? ருத்ரா, ருத்ரா, அம்மா படத்தை ஏண்டா உடைச்ச? என்னாச்சுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? தொடாத 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 தொடாத. அம்மா தாண்டா. பாத்தீங்களா? பாருங்க எப்படி பண்ணிட்டான்னு பாருங்க. நேத்தும் இந்த மாதிரி தான் என் கூட சாதாரணமா பேசிட்டு இருந்தப்போ திடீர்னு என் முடிய கொத்தா புடிச்சு ஆட்டி பிச்சு எடுத்துட்டா. நான் சொன்னா யாரு நம்ப போறீங்கன்னு தான் யாருக்கும் சொல்லாம விட்டுட்டேன். அவ மேல உள்ள அக்கறையில சொல்றேன். ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா பார்த்து அவளை காமிச்சு உடனே குணப்படுத்துற வழிய பாருங்க. உன்னை யாராவது கேட்டாங்களா? உன்னை யாராவது கேட்டாங்களா? வாயை திறந்த கொன்னுருவ சொல்லிட்டேன். அட்வைஸ் யாருக்கு வேணும்? அட்வைஸ் பண்ணோட தகுதி இருக்கா, உரிமை தான் இருக்கா? கொன்னுடுவ சொல்லிட்டோம். பாடி ஏதோ ஒரு ஆபத்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தோணுச்சியா? அந்த ஆபத்து உங்க ஆன்மாக்குள்ளேயே புகுந்து உங்களை ஆட்டி வைக்க போகுதுன்னு எனக்கு புரிஞ்சுது.